வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும் கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். எதுவும் நீ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். எதுவுமே பேசாம அந்த பக்கம் பார்த்து எதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அடியே பிங்கி, பிங்கி ஒன்னதாண்டி. என்ன மலரு கூப்பிட்டியா? என்னடி இவ்வளோ டைம் கூப்பிடுறேன், பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலரு, நீ கூப்பிட்டது கேட்கல. அது எப்படி கேட்காம போகும்? நான் உன் கூட தாண்டி 10 நிமிஷமா உட்காந்துருக்கேன், என் கூட நீ பேசவே இல்லை. அந்த பக்கம் பார்த்து உட்காந்துட்டு இருக்க, நான் கூப்பிட்டதும் கேட்கலன்ற. இவன் அழுதுட்டு இருக்கான், நீ பேசாம இருக்க. சாரிடி, நான் கவனிக்கல. இந்த கடல் அழகா இருந்ததா, அதான் பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு இவன் அழறான் தெரியலடி. இவன் ஏன் அழுறான்னு? சாப்பாடும் கொடுத்தாச்சு, ஃபீட் பண்ணிட்டாங்க, அதனால அழுதுட்டே இருக்கான். தூங்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டு பாடுறியா? சாரி மலரு, மைண்ட் செட்டே இல்லை கொஞ்சம் கூட. நீ எப்படியாவது அவனை தூங்க வச்சிடேன். என்னாச்சுடி? இவன் அழுதா நீ தாங்க மாட்டியே, எப்படியாவது தூங்க வைக்கணும் ட்ரை பண்ணுவ. இப்போ மனசு சரியில்லைன்ற. என்னடி அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு வருத்தப்படுறியா? இல்லை மலரு, அந்த வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. பிரச்சனை கிளம்பியிருக்கா? என்ன பிரச்சனைடி? அகிலோட அம்மா இருக்காங்கல்ல? ஆமாம், ரேணு பெரியம்மா. அவங்கனால தாண்டி ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. என்னடி, ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களா? ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்களா? ஆமாம் மலரு. என்னாச்சுடி? என்னடி சொல்ற? இந்த மாதிரி உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமாம் மலரு, அப்பத்துலேருந்து எனக்கு மைண்ட் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. இதுவும் ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருக்கு. அகில்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் மலரு. ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கே தெரியும், சின்ன வயசுலேருந்து காதலிச்சு இப்போ தான் என்னோடய காதல் எதுவும் என் கை கிட்ட வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ இவங்க சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அகில் எங்கேயோ தூரமாக போன மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இன்னொரு தடவை அவனோட பிரிவெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாதுடி. பைத்தியம், முதல்ல அந்த மாதிரி பேசுறது முதல்ல நிப்பாட்டு. ஒன்று விட்டு அகில் நான் எங்கே போகிறாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. கண்டிப்பாக அகில் அண்ணா உன்னோட காதலை ஏற்றுப்பாரு, உன்கிட்ட சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு அவங்க மாமா பொண்ணெல்லாம் லவ் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு தெரியலடி. ஒன்று தான் அவர் லவ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியுதுடி, அவன் பேசுகிறது பழகிறது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னை ஃப்ளர்ட் பண்ணல. அவன் மனசில் நான் இருக்கேன்றது அவன் கண்ணை பார்க்கும்போது நல்லாவே எனக்கு தெரியுது. ஆனால் அவன் சொல்லலை. சொன்னால் தானடி என்னால் கன்ஃபார்ம் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குல்லடி. எப்பயாவது சொல்லலான்னு வச்சுருப்பாரு, அதனால் வெயிட் பண்ண சொல்லுவார். எப்படி சொல்லுவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அத்தை இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம் என்னோட மைண்ட் சுத்தமாக சொல்கிறேன் வேலையே செய்ய மாட்டேங்குதுடி. ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. இப்படி நீ போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கு அகில நவே கூப்பிட்டு நீ டைரெக்டாக கேட்டுடலாம். அவன்கிட்ட எப்படி நான் போய் கேட்க முடியும்? இதுவே நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணோன்னா போய் கேட்டுடலாம். இப்போ நான் மட்டும்தான் லவ் பண்ணுறேன், அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரியல. நான் இதை கேட்டால் அவன் ஏன் இப்படி கேட்குறான்னு யோசிக்க மாட்டான். அதெல்லாம் அண்ணா யோசிக்க மாட்டார். நான் தான் சொல்கிறேன்ல, அண்ணா உன்னை விரும்புகிறா. நீ கேட்டீன்னா தெளிவான ஆன்சர் கிடைச்சிடும்ல. நீ இப்படி உட்காந்துருக்க வேணாம்ல. நாளைக்கு வேறு மேரேஜ் டே. நீ இதே போட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீ ரிலாக்ஸாகவே இருக்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன். இப்போவே பாரு, டைம் ஆகிடுச்சு, இன்னும் தூங்காமல் இருக்க. அவங்களாம் தூங்காமல் இருக்காங்கன்னா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஓகே, நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லை, தூங்கி காலையில் எந்திரிக்கிறது தான். ஆனால் பாரு, நீ தூங்காமல் கடலை உட்காந்து பார்த்துட்டு இருக்க. எங்கே மலரு, சுத்தமாக தூக்கமே வரல. சரி, அனி எங்கே தூங்கிட்டாளா? அவள் தூங்கிட்டா. சரிடி.
ஏன்டா செல்லம் அழுதுகிட்டே இருக்க? இவன் ஏன்டி இப்படி அழுதுட்டு இருக்கான்? அதாண்டி எனக்குமே புரியல. எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன். ஆஹா, நம்ம நினச்சி வந்தது உண்மைதான். தூங்காம தான் இருக்காங்க. ஏய் அண்ணாடி, என்ன என்ன அகில் இந்த டைம்ல ரூமுக்கு வந்திருக்கீங்க? இல்லை, எனக்கு தூக்கம் வரல, எல்லாரும் தூங்கிட்டாங்க. சரி, உனக்கு ஃபோன் பண்ணனா நீனும் எடுக்கல. எதான் தூங்கிட்டியா இல்லை முழிச்சுதான் இருக்கியான்னு பார்க்கறதுக்காக வந்தேன். சாரி அகில், கால் பண்ணியா? என்னோட ஃபோன் ரூம்ல இருக்கு, அதனால தான் தெரில போல. சரி வாங்க, நான் வந்து உட்காருங்க. உட்காருண்டா. இவன் அழுதுட்டு இருக்கான். தெரியலண்ணா, தூங்கவும் மாட்டேன்றான். ஒருவேளை எல்லாரும் மாற்றி மாற்றி தூங்கினால உடம்பு வலிக்கிட்டா என்னன்னு தெரியல. அதான் அக்கா வேலையா இருக்காங்க, அதான் என்கிட்ட கொடுத்துட்டாங்க பார்த்துக்க சொல்லி. அப்படியா? ஏதாவது வெளியில் ஏதாவது கூட்டிகிட்டு போய் காமிமா, தூங்கிடுவான். சரிண்ணா, நான் இவனை தூக்கிட்டு போய் தூங்க வைக்கிறேன். நீங்கள் பேசுங்க அவகிட்ட. சரிம்மா. ஹே, நான் போகிறேன். நீ என்ன மனசில் வச்சிருக்கியோ அதை பேசு அண்ணா கிட்ட, ஓகேவா? வேணாண்டி, நீ இங்கே இரு. நீ பேசுடி, நான் போகிறேன். குட் கேர்ள். தங்கச்சின்னா தங்கச்சி தான். அண்ணன் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டு அவளே போயிட்டா. என்ன மேடம் சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க? அகில் அகில், அது வந்து ஹே, என்னாச்சுமா? ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்க? அகில் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, அதான். என்னாச்சுடி? நல்லா தானே ரிசப்ஷனில் இருந்த, இப்போ ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது பிரச்சனையா? இல்லை அகில், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, என்ன பாரு. கொஞ்ச நேரம் அகில், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரிம்மா, என்ன கொஞ்சம் பாரு. என்னாச்சுமா? ஏன் இப்படி அலற? ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட சொல்லு. அகில் அகில், ஒன்றும் இல்லை அகில், ஏதோ மனசு கஷ்டமாக இருந்தது, அதான். சரிடா, அதான் என்ன? எதனால மனசு கஷ்டமா இருக்கு? அக்காவுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னா? ஆமாம் அகில். ஹே, பொய் சொல்லாத. நீ திக்கி திக்கி சொல்லும் போதே தெரியுது அது இல்லை. இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லு, யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? யாராவது லாஸ்ட்டாக உன்னை அம்மா கூட தான் விட்டுட்டு போனேன். நீன்னு அம்மாவும் ஏதாவது பேசிக்கிட்டீங்களா? அம்மா ஏதாவது உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அகில். சொல்லுடாம்மா. உன்னை பற்றி எனக்கு தெரியும், என் அம்மாவை பற்றியும் தெரியும். என் அம்மா ஏதோ ஒன்று ஹர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லி ஹர்ட் பண்ணாங்க சொல்லு. அகில் அகில், நான் உனக்கு கேட்குறேன், நீ கோச்சிக்க மாட்டல்ல? சி, நீ கேட்டு நான் கோச் பண்ணாடி. என்ன சொல்லு. அகில், உனக்கு உன்னோட மாமா பொண்ணு தான் பிடிச்சிருக்கா? ஏய், என்னடி சொல்கிற? எந்த மாமா பொண்ணு? அதுதான் உன்னோட மாமா பொண்ணு. அந்த பொண்ணு பேர் கூட எனக்கு மறந்துடுச்சு. உன் அம்மாவோட அண்ணன் பொண்ணு. யாரு? தர்ஷினியா? அவதான். அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்படின்னு யார் சொன்னது உன்கிட்ட? அத்தை தான் சொன்னாங்க. என் பையன் கூட பேசாத, பழகாத, என் பையன் கூட க்ளோஸாக இருக்க மாதிரிலாம் நினைக்காத, அவனை வளைச்சி போட்டுடலன்னா ஆசைப்படாத, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிட்டாங்க அகில். நான் என் அண்ணன் பொண்ணுக்கு தான் என் பையனை பேசி வச்சுருக்கேன். அதனால நீ அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னா நீ நம்புவியா? சொல்லு. நான் உன்கிட்ட எப்படி பழகுறேன்னு உனக்கு தெரில. சொல்லுடி. அகில், எனக்கு ஏதோ பயமாக இருந்தது, அதனால தான் கேட்டேன். அது எப்படி அவங்க சொன்னா நீ நம்புவ? நான் உன்கிட்ட எப்படி பழகுறேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லலையே தவிர மற்றபடி உனக்கு புரியும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீ சின்ன பொண்ணு கிடையாது, உனக்கு நல்லாவே தெரியும். நான் தர்ஷினியை அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், ஆனால் அவளை நிமிர்ந்து ஒரு வாட்டி கூட அவளை பார்த்ததில்லடி. நான் ஜஸ்ட்டு ஹாய் ஹலோ தவிர அவகிட்ட எதுவுமே சொன்னதில்லை. அவங்க கல்யாணம் பேசியிருக்காங்க எனக்கும் அவளுக்கும் அப்படின்றது நீ சொல்லி தான் எனக்கு தெரியும். அம்மா இது வரைக்கும் என்கிட்ட சொன்னதும் இல்லை. அப்படி தாட்டில் நான் அவளை பார்த்ததும் இல்லை. அவள் எப்படியே நினச்சிட்டு இருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், எனக்கு தர்ஷினி மேலாம் விருப்பம் இல்லை, தர்ஷினியை கல்யாணம் பண்ணிக்கன்ற ஆசையும் இல்லை. எனக்கு யார் மேலே ஆசைன்றது உனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். இல்லை இல்லை அகில், அத்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க சொன்னதை நடத்துவாங்க. அப்படி தானே எங்கள் அம்மா கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கிட்டு போனாங்க. அந்த மாதிரி உனக்கும் தர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கல்ல? மென்டல் மாதிரி பேசாதடி. மறுபடியும் தர்ஷினிக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கலாம் நீ நினச்சிட்டு இருக்காது. அவங்க நினைக்கலாம், ஆனால் அது நடக்காது. என்ன மீறி எதுவுமே நடக்காது. எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. எதுக்கு பயப்படுற? நான் இருக்கேல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற?
இல்லை மனசு கேட்கவே மாட்டுது அகில். என்னன்னு தெரில. இங்கே வா. ஏன் எங்கே வர சொல்கிற இதுக்கு மேலே? பாடி. அகில் கண்ணே நீ கலங்காதடி, என் உயிரோட ஆதாரம் நீதானடி. கண்ணான கண்ணே நீ கலங்காதடி, யார் போனா என்ன நான் இருப்பேனடி. நித்த நித்த நீ உடஞ்சா ஒட்ட வைக்க நான் இருக்கேன், கிட்ட வச்சு பார்த்துக்கவே உயிர். அல்லாத கண்ணத்தோட அல்லாத கண்ணத்தோடன்னு சொன்னேன். என்னால் அழுகையை நிப்பாட்ட முடியல. உன்னால் முடிஞ்சா நிப்பாட்டிக்கோ. ஷோரா? ஷோர். முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ, முல்லை இரவுகள் பத்தி எரியாதோ. வாயமெல வாய வச்சு வார்த்தைகள் ஓரிஞ்சு போட்ட, விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொடுத்திய வெப்பம் இன்னும் போகல. மேடம் மேடம் எங்க என்ன என்ன நடந்துச்சு? தெரியல எனக்கும். அதோரத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பேன் கையோடுதான். அழகியடா கண்ணை விட்டு விலகலடா. அப்பா என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் பிள்ளை முன்னும் இப்படி இருக்குதுக்கு அழகா. கோமு நீ தான் அழகா இருக்க இன்னைக்கு. என்னடாமா இல்லை ஓகே தானே? ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோமா. அதான் பக்கவா ரெடியாக நிற்கிறாங்களே. நீங்கள் அக்கா 2 பேரும் தேவதை மாதிரி இருக்கீங்க. சாரி கட்டினதுக்கப்புறம் அழகா இருக்கடி. நீ சாரியை கட்டினது இல்லையா? நல்லா இருக்க. ஆமாம் அவளுக்கு சாரி கட்டினது இல்லை, சாரி கட்டவும் தெரியாது. இப்போ நீங்கள் தானே கட்டி விட்டீங்க அவளுக்கு. ஆமாம்மா நான் தான் கட்டி விட்டேன். ஆமாம் என் அக்கா தான் கட்டி விட்டா. அழகா கட்டி விட்டுருக்கா. ஆமாம் எங்களுக்கே டவுட்டாக இருக்குது, நாங்கள் 2 பேர் பொண்ணா இல்லை நீ பொண்ணான்னு. இல்லை மேடம் நானும் பொண்ணு தான். ஏய் அந்த பொண்ணை சொல்லடி, மனப்பொண்ணு. அழகா இருக்கால. ஆமாக்கா. முதல்ல என் பிள்ளைய 3க்கும் சுற்றி போடணும். கண்டிப்பாக எல்லாருக்கண்ணும் பற்றோம். உனக்கும் சேர்த்து சுற்றி போட்டு வைக்கோம. ஏன்னா எங்கள் கண்ணு பற்றுச்சு. நீனும் அழகா இருக்க. சும்மா இருடி இவ வேற. சரிடாமா நீங்கள் இங்கே இருங்க. உங்களை மனமேடை கூட்டிகிட்டு வர சொல்லும்போது இவ வந்து கூட்டிகிட்டு போவா. சரிங்களா? சரிங்கம்மா. ஓகேக்கா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் போயிட்டு கூப்பிட சொல்லும்போது உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேவா? சரிடா. ஈஸிலே இருங்க, அப்போ தான் மேக்கப் கிடையாது. சரிடி. நான் போய் மாமாவை பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். போயிட்டு வா. உசுரே நீதானே நீ, வீசி வரும் தென்றலை கிழித்து ஆடைகள் நெய்து தருவேனே. அடேங்கப்பா, சோடா பட்டியும் மங்கியும் அழகா இருக்கீங்க இன்னைக்கு. இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரியே இருக்கீங்க 2 பேரும். சரி வாய முடி. உனக்கு வாய் குழப்பு ரொம்ப அதிகம்டி. ஆமாடி. என்ன வேணா சொல்லுங்க, ஆனால் என் தங்கச்சியும் மலரும் அழகா இருக்கீங்க இன்னைக்கு. ஆமாம் ஆமாம், புடவையில் 2 பேரும் அழகா இருக்கீங்க. அப்படியா சொல்றீங்க? என்ன புடவை கண்ணந்து எல்லாரும் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கும் போல இருக்கடி நம்ம. எனக்கே தெரிஞ்சதுடி. கண்ணால பார்த்தனா நான் அழகா இருந்தேன். உன்னை திரும்பி பார்க்குறேன், நீ அழகா இருக்க இன்னைக்கு. இல்ல சரி எங்க அந்த அணியக்கானா? அவ இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கா. ரெடி ஆயிட்டு இருக்காளா இன்னுமா? ஆமாம் ஆமாம், நான் கால் பண்ணேன், இதோ வந்துட்டு இருக்கா. நீ கால்லாம் ஒன்று பண்ணதில்ல, போய் கூட்டிட்டு வா போ. ஹே, அவ ரெடியாகி அவளே வருவா. நீ போய் கூட்டிட்டு வா அர்ஜுன். போ அர்ஜுன். சரி இருங்க, நான் அவளை அனுப்பிடுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவளை அனுப்பிடுறேன். நான் வேலை இருக்கா? சார் என்ன வேலை பார்க்க போறீங்க? அதெல்லாம் ஒரு வேலை இருக்கு. கல்யாணம்னா 1000 வேலை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? இரு, அவளை அனுப்பிச்சி விட்றேன். எப்படி போய் சொல்லிட்டு ஓடுறான் பாரு. சரி விடுடி. எங்க அகிலன் இன்னும் ஆளே காணா? தெரியலையே. நேற்று நைட்டு உன் கூட தானே பேசிட்டு இருந்தாரு. என்னது நைட்டு உன் கூட பேசிட்டு இருந்தானா? அப்போ தூங்கலையா நீங்க? அவன் எங்க கூட தானே இருந்தான், எப்போ அங்கே வந்தான்? நீங்க தூங்குன கேப்ல வந்திருப்பாரு. இருக்கும், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அவன் பார்ப்பான். சும்மா பேசிட்டு இருக்க தான் வந்தாரு. பேசிட்டு தான் இருந்தோம். பேசிட்டு இருந்தீங்க? இது நைட்டு 1 மணிக்கு. சரி சரி. உண்மையா தான்டா அண்ணா. அண்ணன் மாதிரி பேசு. ஹலோ காத்தியா, மேடம் வந்துட்டாங்க. மேடம் எவ்வளோ நேரம் ரெடியா நீங்க? எனக்கு சாரியே கட்ட தெரியாது, உனக்கும் கட்ட தெரியாதுன்ட்டியா? மலர் ரெடி ஆகிட்டு இருந்தாளா, அதனால தான் அம்மா கிட்ட போய் கட்டிட்டு வந்தேன். சரி ஓகே ஓகே, அழகா இருக்கடி சாரியில். தேங்க்யூ. நீங்கள் 2 பேரும் க்யூட்டாக இருக்கீங்க.
ஏய் சூப்பராக இருக்குடி சாரியில். தேங்க்யூ. சாரி கட்டினா தலைனா பின்னுவ போல இருக்கு. நான் எங்கே பின்னேன், அம்மா தான் பின்னி பூ வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. உங்கள் அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துக்கு வர இஷ்டம் இல்லைனாலும் ஒன்றும் அழகாக அலங்காரம் பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. பரவாயில்ல. என்ன இப்படி தான் அவங்க பாடாக படுத்துவாங்க. சிவி சிங்காரிச்சு தான் எங்கே இருந்தாலும் அனுப்புவாங்க. கெட்ட அத்தையாக இருந்தாலும் நல்ல அம்மா தான் போல. பர்றா மாமா 2 பேரும் ஷர்ட் அண்ட் வேஸ்டியில் நல்லா இருக்கீங்களே. சூப்பர். தேங்க்யூம்மா. சிவி மாமா உங்களையும் தான். இந்த வேஸ்டியும் ஷர்ட்டும் அழகாக இருக்கு. தேங்க்யூம்மா. நீயும் இந்த சரியில் அழகா இருக்க. உண்மையாவா? உண்மையாதான். தேங்க்யூ. சரி அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் அண்ணனை எங்கேயாவது பார்த்தியா? ஆளே காணாவ. அவன் ரெடி ஆயிட்டானே, இப்பதான் வரும்போது பார்த்தேன். எங்கேயோ ரெடி ஆயிட்டாருனா ஏன் இன்னும் இங்கே வரல? அதானே இவ்வளோ பார்க்கவாது வந்துருவானே. என்னடாமா எங்கேயாவது நீங்கள் 2 பேரும் அண்ணனுங்க மாதிரி நடந்துக்கிறீங்களா, பேசுறீங்களா? உங்களை எல்லாம் வச்சுட்டு. ஐயடா அவன் உண்மையை தானே சொன்னான். எங்களை பார்க்க வரலைனாலும் உன்னை பார்க்க வந்துருவானே. காணுமே. ஏன் வரமாட்டாரு? அதோ வந்துட்டா இருப்பாங்க. ஆமா. வேஸ்டி ஷர்ட் போட்டிருக்காரு போல, நல்லா இருக்கே. கோபப்படுற மாதிரி இருட்டி பிங்கி. வர வரைக்கும் பார்க்காத. ஹே மித்து அங்க பாரு அண்ணாவை. ஓ அண்ணாவை நீ பாரு. என்னடி சண்டை எதுவும் போட்டுக்கிட்டீங்களா நேத்து? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ரைட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வரான். அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எஸ் நானும் அதான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன் சொல்லிக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே? பரவாயில்லையே, என் அண்ணனுக்கு இவ்வளோ பயம் இருக்கு. பின்ன அவன் வந்து நம்மளை நோஸ் கட் பண்ணி அனுப்புறதுக்கு நம்மளே போகிறது அவ்வளோ நல்லது. வாங்க போவோம். சரி சரி வாங்க. நானும் போய் வித்யாக்காவையும் உங்க ஆயோ உட்காந்து பார்த்துட்டு வரேன். மலர் வரையாடி? நமக்கு இங்கே என்னடி வேலை? வா நம்ம போகலாம். வா. ஐயோ வந்துட்டானே பக்கத்தில். செப்பல் சவுண்ட் கேட்குது. ஓகே மித்ரா, கொஞ்சமாவது சீன் போடு. ஏன்னா நேற்று நடந்த விஷயத்துக்கு நீ உடனே ஈன்னு பல்ல காமிச்சின்னா உன் மனசில் அவன் தான் இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான். அப்படி கண்டுபிடிக்க விடக்கூடாது. அதனால கொஞ்சம் கோவப்படுற மாதிரி சீன் போடு. என்ன நேற்று பண்ண விலைக்கு துரைக்கு விசில் வேற. வாடி வா. என்ன ஒருவேளை கோவமாக இருக்காளோ? இல்லையே, அது முடிஞ்சதுக்கப்புறம் சிரிச்சிட்டு தானே இருந்தா. சிரிச்சாளா? ஐயோ என்னன்னு தெரியலையே. இவனுங்க வேற எல்லாரும் போயிட்டானுங்க. இவனுங்க ஏதாவது இருந்தானுங்கன்னா ஏதாவது பேசலான்னு பார்த்தேன். அவனுங்களும் போயிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுறது? சரி பக்கத்தில் போய் கூப்பிட்டு பார்ப்போம். மேடம், மித்ரா மேடம். ஏய் என்ன கோவமாக இருக்கியா? திரும்பி பாரு. முடியாது. முடியாதுன்னா போ. நான் அந்த பக்கமாக வரேன். வந்துட்டேன்ல. குரல் போலே காதலின் நெஞ்சில் பூ பூக்கக் கண்டேன். பூவில் எல்லாம் என்னடி கோவமாக இருக்கியா? பேசவே மாட்டேன்ற. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை நீ கோவமாக தான் இருக்க. ஏன்னா உன் ஃபேஸில் ஹாப்பியே இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. நேற்று நடந்த விஷயத்த நினச்சி தான் கோவமாக இருக்கேன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி வெரி சாரிடி. நான் எந்த பொண்ணுக்கிட்டேயும் அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததே இல்லை. நீ அழுதுகிட்டே இருந்தியா? உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அது மாதிரி பண்ணிட்டேன். மன்னிச்சிடு மித்ரா. உண்மையிலே இப்பட்டா கோவப்பட முடியும்? உன்னோட மொத்த கதையிலையும் நீ தான் இது காமிச்சிட்டியே. மித்ரா சாரிடி. சாரிலாம் எதுக்கு சொல்கிற? எனக்கு கோவம்லாம் ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாத. நீ கோவமாக தான் இருக்க. அதனால தான் உன் ஃபேஸ் விட்றேன்னு இருக்கு. என்ன ஆச்சு? கோவம்லாம் இல்லை. நேற்று நடந்ததுக்கு கோவம் இல்லை? நியாயப்படி நீ கோவம் தானே பட்டிருக்கணும். அதான் கோவம் இல்லைன்னு சொல்கிறேன்ல, விடு. அப்போது நேற்று நடந்தது ஓகேவா? இல்லைங்க, கோவம் இல்லைடா, போடா. கோபம் உண்மையிலே இல்லை தானே? இல்லை இல்லை இல்லை. அப்போது நான் உனக்கு கேட்கவா? என்ன நேற்று நீ கொடுத்ததை கேட்க போறியா? சேச்சா கொடுத்ததை வாங்குற பழக்கம்லாம் எங்கள் பரம்பரைக்கே இல்லைப்பா. சாரி, நம்ம பரம்பரைக்கே இல்லை. அது இல்லை, நேற்று அம்மா தர்ஷினி எனக்கு மேரேஜ் பண்ணுறதா சொன்னாங்கன்னு நீ ஏன் அப்செட் ஆகியிருந்த? உனக்கு ஏன் இவ்வளோ சோகம்? டீ பயபுள்ள கரெக்டாக கேட்குது. சொல்லுடி. ஒரு அத்தை பொண்ணா எனக்கு ஏன் கோபம் வந்ததுன்னா, நீ எங்களோட மாமா பையன். எனக்கு காயுக்கு அப்புறம் வித்யாக்காவுக்கு 3 பேருக்கு மட்டும்தான் இருக்கணும். எங்கள் இடத்துலாம் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த கோபமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ, இதனால தான் நேற்று வருத்தமாக இருந்தீங்களா? ஓகே புரியுது மேடம். நீங்கள் சொன்னது நல்லாவே புரிஞ்சுது. கேடி அவள் கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சோன்னே நீ உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்க. இதுலேருந்து தெரியுதேடி நான் தான் உன் மனசு ஃபுல்லாக இருக்கேன்னு. அழகி ஒன்று சொல்கிறேன். சாரியில் அழகாக இருக்க. இப்போ தான் சொல்லணும்னு தோணுச்சோ?
இல்லை வந்தோடனே சொல்லணும்னு தோணுச்சு. நீ கோவமா இருந்தியா, சரி சமாதானப்படுத்திட்டு சொல்லலான்னு தான். ம், தேங்க்யூ. உண்மையிலே உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்க. இது உயிரும் உயிரும் பேசும் மொழி, இதை விடவும் சிறந்தது எந்த மொழி? என் உயிரை உன் பாதத்தில் காணிக்கையாக்குகிறேன். சரி போதும் போதும், சைட் அடிச்சது. அது என்ன கையில்? கோவம் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, கொஞ்சம் சிரிய. அதெல்லாம் சேர்க்க முடியாது. கையில் என்ன வச்சிருக்க சொல்லு. ராதைக்கு கையிலையா, உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்தேன். ஹலோ சார், நான் ஒன்றும் கல்யாணம் பண்ண கிடையாது, என் அக்கா தான். அங்கே போய் கொடுங்க கிஃப்ட்டை. ஏன் 2 அத்தை பொண்ணுக்கான கிஃப்ட்டு நாங்கள் நேற்றே கொடுத்துட்டோம். இது இந்த இந்த பொண்ணுக்கான கிஃப்ட்டு. எனக்கா? எனக்கு என்ன கிஃப்ட்டு? இதை ஃபஸ்ட்டு பொடி. என்னடா இருக்குதுல? இதில் saree இருக்கு. சாரியா? சாரி என் கிஃப்ட் கொடுத்துருக்க? ஆமாம், ஏன் கொடுக்கக்கூடாதா? ம், கொடுக்கலாம். ஓகே, நான் கல்யாணம் முடிஞ்ச உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ மேடம், கல்யாணம் முடிஞ்சோன்னு இல்லை, இப்போ போய் அந்த சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? இந்த சாரி கட்டவே எனக்கு 1 hour ஆச்சு. இதில் வேறு சாரி கொடுத்து மாற்றிட்டு வர சொல்கிறேன். ஏய் போடி, போய் மாற்றிட்டு வா. அகில் விளையாடுறியா? எனக்கு சாரி கூட கட்ட தெரியாது. இந்த சாரியை அக்கா தான் கட்டி விட்டா. இப்போ அவளை கொஞ்ச நேரத்தில் மணமேடை கூப்பிட்டுருவாங்க. அவளால் கட்டி விடவும் முடியாது. என்ன பண்ணுறது? சாரி கட்ட தெரியாதா? அடிப்பாவி. சரி ஓகே. என்ன ஓகே? அப்புறமா கட்டிக்கலாம். நோ, நான் ஹெல்ப் பண்ணுறேன், வா. சாரி கட்ட நீ ஹெல்ப் பண்ண போறியா? ஒரு ஆணியும் பேசாமல் நில்லு. மலருக்கு கட்ட தெரியும், நான் மலரை கட்டிவிட சொல்கிறேன். அப்புறம் என்னடி, போ. இம்சடா. ஆமாம் இம்சை தான், போ கட்டிட்டு வடக்குன்னு. போறேன் இரு. எல்லாமே கரெக்டாக இருக்குல்ல ராதா? தாலியெல்லாம் எடுத்து வச்சிட்டீல்ல மஞ்சள் தடவி? அண்ணி பதட்டப்படாதீங்க, எல்லாமே சரியாக தான் இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளையும் இப்போ கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்கேன். கூப்பிட்டு வந்தோடனே அடுத்த வேலையை பார்த்துடலாம். ஆமாம், ஐயர் இதை மந்திரம் ஊற்றிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணை மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ போய் அழைச்சிட்டு வந்துட்டோம்னா அடுத்த வேலை ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து என்ன வேலை? கல்யாணம் தான். ஆமாம், என் பிள்ளைங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதை நினச்சாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என் 2 மகாலட்சுமியும் வீட்டை விட்டு போகுதுன்னு நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன் கொஞ்சம் வருத்தப்படுறீங்க? நீங்கள் எங்கே அனுப்புகிறீங்க? நீங்கள் அனுப்புகிற 2 வீடுமே உங்களுக்கு பழக்கப்பட்ட வீடு. உங்களுக்கே எங்களை பற்றி நல்லா தெரியும். நாங்கள் மக மாதிரி பார்த்துக்க மாட்டோமா? ஐயோ அக்கா, நீங்களும் சரி ராதாவும் சரி என் பொண்ணுங்களை எப்படி பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் பெத்தவல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அண்ணி அதெல்லாம் கவலைப்படாதீங்க. காயுவை என் மக மாதிரி பார்த்துப்பேன். உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அவள் என் மக தான். ராதா, இதெல்லாம் நீ சொல்லணுமா? தெரியும் ராதா. நீங்கள் வெளியில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் ஏதாச்சும் கவலைப்படணும். நீங்கள் நம்ம குடும்பத்தில் தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அப்புறம் என்ன? ஆனால் 2 பேருக்கும் ஒரே நாளில் கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. 2 குழந்தைங்களும் ஒரே நாளில் விட்டு போவாங்கன்னு நினைக்கல. காயுவை பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை. இவளுக்கு கல்யாணம் பண்ண மட்டும்தான் யோசித்தோம். இப்போது காயுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதெல்லாம் எல்லாம் சரியாயிரும். அவங்க 2 பேர் பண்ணா என்ன? உனக்கு தான் மாமியாருக்கு மாமியாரா? 2 மகளுக்கும் சமமாக நீ கடைசியாக ஒன்று பெற்று வச்சிருக்கியே, அவள் உன்னை பார்த்துப்பா. ஆமாம் தச்சி, பெரிய தச்சி சொல்கிறது சரிதான். பிங்கி இருக்கும்போது என்ன கவலை உங்களுக்கு? மாமியாருக்கு மாமியாரா, அம்மாவுக்கு அம்மாவா, 2 மகளுக்கும் மகளாக சேர்த்து அவள் இருந்துப்பா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்க ராக்கு? அவளும் தான் இந்த 12வது முடிச்சிட்டா. இதுக்கப்புறம் சென்னையில் தானே வந்து 5 வருஷம் படிக்க போகிறா. இப்போது நானும் உங்கள் அண்ணனும் தனியாக தானே இருக்கணும். நான் இல்லையா? நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை? அடுத்த வீடு நம்ம வீடு, உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நான் இருக்கேன், சிவா இருக்கான். என்னமோ சரி, முதல்ல பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கட்டும். ஆமாம், நீ எதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் எது வேணாலும் பேசிக்கலாம். பொண்ணை மாப்பிள்ளையும் மனமேடைக்கு அழைச்சிட்டு வாங்கோ. இதோ பொண்ணை மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வர சொல்கிறாங்க. பிங்கி கூப்பிடுங்க. ஆமாம், பிங்கி, மலர், அப்புறம் அனி 3 பேரும் கூட்டிகிட்டு வரட்டும். போய் சொல்லிட்டு வரேன் தச்சி. சரி ராக்கு, சீக்கிரம் போய் பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர சொல்லு. சரிங்க தச்சி. என்னண்ணா இங்கே நிற்கிற? எங்கே மிட்ராக்ட் புடவை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன்டா, சேஞ்ச் பண்ண போயிருக்கா, அதான் இங்கே நிற்கிறேன். ஓ, கொடுத்துட்டியா? சரி. நீ வந்தோடனே புடவை கொடுத்த மாதிரி இல்லையே, ஏதோ ரொம்ப நேரம் கான்வர்சேஷன் போன மாதிரி இருந்துச்சு. நான் அங்கேருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். அதை என்ன கேட்குறாச்சு? நேற்று நைட்டு அவளை பார்க்கலான்னு போனேன்ல? ஆமாம் போனேன். அப்போ தாண்டா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. சம்பவம் ஆயிடுச்சா? என்னண்ணா பண்ண? டே நீ நினைக்கிற மாதிரிலாம் சம்பவம் இல்லைடா. என்ன நடந்துச்சுன்னா
அடப்பாவி அண்ணா, லவ்வே சொல்லலை ஒருத்தர் அதுக்குள்ளே கிஸ்ஸு. பலங்கம். ஏதோ ஒரு எமோஷ்னலாக கொடுத்துட்டேன்டா. வாழ்ந்துட்டே இருந்தது கஷ்டமாக இருந்தது, அதனால தான்டா கொடுத்துட்டேன். மித்ரா பலார்னு அரைஞ்சிருப்பாளே, அதாண்டா எனக்கும் டவுட்டு. அவள் அறையவே இல்லைடா. இத்தனைக்கும் கோவம் கூட படல. கோவப்படலையா? அறையலைன்னா கூட பரவாயில்ல, கோவப்பட்டிருக்கணும்ல. அப்போ அவ மனசுலேயே நீ தான் இருக்கியோ? அதே டவுட் தாண்டா நேற்றுலேருந்து எனக்கு தோணுது. அதோட அம்மா சொன்ன மேட்ரை நினச்சி அவள் வருத்தப்படணும்னு என்னடா அவசியம்? நீயே சொல்லு. அவள் என்ன லவ் பண்ணுறான்னு தாண்டா நினைக்கிறேன். அண்ணா 100% இல்லை, 200% அவள் உன்னை விரும்புகிறான். அதனால தான் அம்மா தர்ஷினியை பற்றி சொல்லும்போது அவளுக்கு ஃபீல் ஆகிருக்கு. நீ கிஸ் பண்ணும்போதும் அவள் அமைதியாக இருந்திருக்கா. இல்லைன்னா கண்டிப்பாக மித்ராலாம் விட்டு பலார்னு அரைஞ்சிருப்பா. அப்போது உன்னை அவள் விரும்புகிறான் தானே அர்த்தம். அதான்டா அர்ஜுன், எனக்கும் அப்படி தான் தோணுது. ஒருவேளை நான் லவ் சொல்லணுன்றக்கா வெயிட் பண்ணுறாளா? எனக்கு ஒன்றுமே புரியலடா. அவள் தான் விரும்புகிறான்னு உனக்கு தெரிஞ்சதில்ல, எனக்கும் தெரிஞ்சிருச்சு. சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரியுது நீங்கள் 2 பேரும் விரும்புகிறீங்கன்னு. சொல்லலாம்ல? சொல்லணும்டா, ஆனால் இப்போ இல்லை. அவளோட பர்த்டேக்கு அவளுக்கு பெரிய பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். ஏய், பர்த்டேக்குன்னா இன்னும் 1.5 month இருக்கேனா? பரவாயில்லடா, அது வர இப்படி கண்ணு மோதிக்கிட்டா டிங் 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 அப்படின்னு உன் சைடாக லவ் பண்ணிக்கலாம் 2 பேரும். விடு. நம்ம 2 பேருமா? சீ, நானும் என் மித்ராம்டா. ஓ அப்படி. அப்போது கூடிய சீக்கிரமே லவ்வை சொல்லி சாரும் மிங்கிளாயிருவீங்க சிங்கிள்லேருந்து. சாரி, நீங்கள் ஆல்ரெடி கமிட்டட் தானே சார்? டேய், நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்காது தானே? அண்ணா நான் சும்மா உன்னை ஃபன் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை, நான் கோச்சிக்காத. ஓடாங்கு. வாவ், என்னடா வாவ்? இங்கே பார்த்தா இப்படி வாவ் தெரியும், அங்கே பாரு. எங்க? என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, இன்றெந்தன் கை சேர்ந்ததே. சின்ன அழகு, சித்திர அழகு, சிறுநெ அழகா இருக்காண்ணா. ஏய், அவன் அண்ணிடா. அண்ணி, அதான் அண்ணி அழகா இருக்காங்க. சரி, எடுத்த காலி பண்ணு. ரைட்டு, இதுக்கு மேலே நான் என்ன நல்லா இருக்காது. நான் வரேன். மித்து, பாய். கட்டழகு கண்ணு படக்கூடுமே, எட்டீரு என்னோ வெகு தூரமே. ஏன் இந்த பிறவி என்று இதுவரை நினைத்திருந்தேன், உயிரே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. என்னடி இவ்வளோ அழகா இருக்க? ஏன் அந்த சாரில் நல்லா இல்லையா? அந்த சாரியில் ரொம்ப அழகா இருந்ததா? ஆனால் இந்த சாரியில் அப்படியே மகாலட்சுமி மாதிரியே இருக்க. எங்கள் வீட்டு மகாலட்சுமி. என்ன புரியல? ஒன்றும் இல்லை, அழகா இருக்கேன்னு சொன்னேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த சாரி எப்போ எடுத்த? நம்ம மேரேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அப்போ சாரிலாம் எடுத்தோமே, அப்போ தான் எடுத்தேன். என்கிட்ட சொல்லவே இல்லை. மக்கு சர்ப்ரைஸ், எப்படி சொல்ல முடியும்? எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும், நீ கட்டினா ரொம்ப அழகா இருப்பேன்னு தோணுச்சு, அதான் எடுத்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். ப்ளவுஸ் எப்படி தைச்ச? எப்படி உனக்கு அளவு தெரியும்? அதான் நீ மேரேஜ்க்காக ப்ளவுஸ் தைக்க கொடுத்தில்ல, அங்கேயே தான் அவங்கக்கிட்ட இந்த ப்ளவுஸ்க்கு என்ன அளவோ அதே அளவில் இதையும் தைச்சிருங்கன்னு சொல்லி நானே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தேன். ஏடி, எவ்வளோ வேலை பார்த்துருக்க. ஃப்ராடுடா நீ. ஆமாம், உன்னோட ஃப்ராடு. நீராக உன்னுடல் நெளியுது வளையுது மூழ்கவா, தண்டோடு தாமரை பூவினை கைகளில் ஏந்தவா, பகலுக்கு தடை போடு. ஏய், அழகு பொண்ணே. சொல்லு. உன் ட்ரெஸ்க்கு மேட்ச் எடுத்திருக்க. கேடி. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் கண்ணு கூட படக்கூடாது. உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும், நிறைய விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன்டி. பேசுடா. பட் நம்ம இப்போது வித்யாக்கா காயு மேரேஜில் இருக்கோம், பேச முடியாதுல்ல? ஏய் ஆமா, யாரா பார்த்து போறாங்க, தள்ளு கையன்றா. இவ்வளோ நேரம் தரல மேடம்க்கு. அது சரி, நீ கை எடு. கண்ணில் ஓரழகு, கையில் நூறழகு, உன்னால் பூமி அழகு, உன்னில் நான் அழகு, என்னில் நீ அழகு, நம்மால் யாவும் அழகு. நானும் ஓர் பெண்ணென பிறந்த
அந்த பலனை இன்றே தான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்க